கேட்கிறீர்களோ அவ்வளவு பேரும் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்-அஸீம், 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 அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்-அஸீம். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம். சொல்லுங்க, பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம். நான் சொல்ற மாதிரி சொல்லுங்க 11 தடவை. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம். 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 சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். அல்லாஹில் அஸீம். 11 தடவை ஸலவாத். நான் சொன்ன மாதிரி சொல்லு. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத், அல்லாஹும்ம ஸல்லி அலைஹி வஸல்லிம். அல்லாஹும்ம ஸல்லி அலைஹி வஸல்லிம். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத், அல்லாஹும்ம ஸல்லி அலைஹி வஸல்லிம். اللهم صل على محمد، اللهم صل عليه وسلم. 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 اللهم صل على محمد، اللهم صل عليه. اللهم صل على محمد يا ربي صل عليه. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய திக்ருக்கு பின்னால கேட்கிறோம். துஆ உண்மையிலேயே அல்லாஹ் கபூல் செய்ய போதுமானதாக இருக்கும். உருக்கத்தோடும் கவனத்தோடும் அழுது கேட்கணும். நாங்க பெருமானார் அழுக வரவில்லையா, அழுகுவதை போல் மாறிவிடுங்கள், அவன் காத்திருக்கிறான் கொடுப்பதற்கு. இன்ஷா அல்லாஹ். مباركا فيه لك الحمد كله وإليك يرجع الأمر كله. واعف عنا يا كريم يا رحيم يا الله. اللهم صل على سيدنا وحبيبك وشفيعنا وهادينا ومرشدنا مولانا محمد عدد ما في علم الله، صلاة دائمة بدوام ملك الله وعلى آله وصحبه وسلم. اللهم يا أول الأولين ويا آخر الآخرين ويا ذا القوة المتين ويا راحم المساكين ويا أرحم الراحمين، فاغفر لنا ولأهلنا ولأولادنا ولأبوين والإخوان والمسلمين يا خير الغافرين، وارحمنا وإياهم يا أرحم الراحمين، وارزقنا وإياهم يا خير الرازقين، فانصرنا وإياهم يا خير الناصرين، فاشفنا وإياهم يا خير الشافين، وحفظنا وإياهم يا خير الحافظين. والله خير حافظا
وهو أرحم الراحمين. اللهم أنت الأول فليس قبلك شيء، وأنت الآخر فليس بعدك شيء، وأنت الظاهر فليس فوقك شيء، وأنت الباطن فليس دونك شيء. لا شيء إلا أنت يا رب العالمين، ولا مولى إلا أنت يا أكرم الأكرمين. اللهم ارحم تضرعنا وآمن خوفنا، وآمن خوفنا، وتقبل أعمالنا، وأصلح أحوالنا، واجعل بطاعتك اشتغالنا، وإلى الخير مآلنا، وحقق بزيادة أعمالنا، واختم بالسعادة آجالنا. اللهم اختم بالسعادة آجال أهلنا وأولادنا والأبوين والإخوان. اللهم اختم بالسعادة آجالنا. هذا ذلنا ظاهر بين يديك، هذا ذلنا ظاهر بين يديك، وحالنا لا يخفى عليك، وحالنا لا يخفى عليك. أمرتنا فتركنا، أمرتنا فتركنا، نهيتنا فارتكبنا، نهيتنا فارتكبنا. ولا يسعنا إلا عفوك، ولا يسعنا إلا عفوك. فاعف عنا يا خير مأمول وأكرم مسؤول، إنك عفو تحب الكريم. اللهم إنك عفو تحب العفو، فاعف عنا يا كريم يا رحيم يا الله. اللهم لا تسلط علينا وعلى أهلنا وعلى أولادنا وعلى المؤمنين من لا يخافك ولا يرحمنا وإياهم، من لا يخافك ولا يرحمنا وإياهم. اللهم سلط علينا وعليهم راحمين راحمين முக்ரிமீன யா ரப்பல் ஆலமீன். அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னித்து விடுவாயாக. எங்களை பெற்றெடுத்த ஸ்ரீதேவிகள், எங்கள் தாய் தந்தையர்களை மன்னித்து விடியா அல்லாஹ். எங்கள் பெற்றோர்கள் இருக்கிற வரையிலும் அவர்களை பாதுகாத்து விடியா அல்லாஹ், நிம்மதியாக்கி விடியா அல்லாஹ். அவர்களுடைய ஹயாத் சுகத்தில் பரக்கத் செய்யா அல்லாஹ். அவர்கள் மரணித்த பின்னால் எங்கள் பெற்றோர்களின் கபரை சொர்க்க பூங்காவாக்கிறப்பே, இப்போதே எங்கள் பெற்றோர்களுக்கு நீ அறிவிப்பு செய்வாயாக. உங்கள் பிள்ளைகள் கையேந்தி கண்ணீர் வடிக்கிறார்கள், உங்களை நான் மன்னித்து விட்டேன் என்று சொல்லிவிடு அல்லாஹ். எங்கள் தாய் தந்தையர்களுடைய கபரு சொர்க்கமாக வேண்டும், அவர்களுக்கு நிரந்தரமான நரக விடுதலை நீ தர வேண்டும் அல்லாஹ். அவர்கள் அப்பாவிகள் அல்லாஹ், நிறைய நிறைய நல்ல அமல்கள் விட்டு இருக்க கூடும் யா அல்லாஹ். அவர்களை முற்றிலுமாக மன்னித்து சொர்க்கபதியாக்கி விடு யா அல்லாஹ். எங்கள் மனைவியை மன்னித்து விடு யா அல்லாஹ். அவர்கள் எங்களுக்கு தோள் கொடுத்தவர்கள் யா அல்லாஹ், துணை நின்றவர்கள் யா அல்லாஹ், எங்கள் இன்ப துன்பங்களில் பங்கெடுத்தவர்கள் யா அல்லாஹ், எங்களின் கஷ்ட நஷ்டங்களோடு எங்களோடு நெருங்கி இருந்தவர்கள் யா அல்லாஹ். அவர்களை பல முறை நாங்கள் கோபித்திருக்கிறோம் யா அல்லாஹ், கஷ்டப்படுத்தி இருக்கிறோம் யா அல்லாஹ். எங்களையும் மன்னித்து விடுவாயாக. எங்கள் மனைவிமார்களின் ஹயாத்தில் பரக்கத் செய் யா அல்லாஹ், சுகத்தில் பரக்கத் செய் யா அல்லாஹ், ஈமானில் அமலில் பரக்கத் செய் யா அல்லாஹ். எங்கள் பிள்ளைகளை பாதுகாத்து விடு யா அல்லாஹ். நீ கொடுத்த செல்வங்கள் யா அல்லாஹ், அருட்கொடைகள் யா அல்லாஹ், எங்களுக்கு கொடுத்த ஆண் மக்கள் பெண் மக்களை அழகாக வளர்த்து விடு யா அல்லாஹ், ஒழுக்கத்தோடு வளர்த்து விடு யா அல்லாஹ், ஈமானோடு தக்வாவோடு வளர்த்து விடு யா அல்லாஹ். எங்கள் பிள்ளைகளுக்கு எல்லா நற்பாக்கியங்களையும் கொடுத்து விடு யா அல்லாஹ். எங்கள் பிள்ளைகள் நஷ்டப்பட்டு விடக்கூடாது யா அல்லாஹ். சோதனைக்கும் செய்வினைகளுக்கும் ஷைத்தான்களுக்கும் ஆளாக்கப்பட்டு விடக்கூடாது யா அல்லாஹ். எங்கள் பிள்ளைகளுக்கு எல்லா நிலைகளையும் உயர்வாக்கி விடு யா அல்லாஹ். எங்கள் பிள்ளைகள் கண்குளிர்ச்சியாக வாழ வேண்டும் அல்லாஹ். நாங்கள் செய்த தவறுகளால் பாவங்களால் எங்கள் பிள்ளைகளை தண்டித்து விடாதே அல்லாஹ். நாங்கள் செய்த பாவங்களால் எங்கள் பிள்ளைகள் கஷ்டப்படக்கூடாது யா அல்லாஹ். அவர்களுக்கு நீ கொடுக்கிற நியாமத்துகளை நிறுத்தி விடாதே யா அல்லாஹ். அவர்களுக்கு உரிய காலங்களில் திருமணங்களை நசீபாக்கு யா அல்லாஹ். திருமண வாழ்க்கையில் அவர்களுக்கு சந்தோஷங்களை இல்லாமல் ஆக்கிவிடக்கூடாது யா அல்லாஹ். மகிழ்ச்சிகளை கொடு யா அல்லாஹ், திருப்தியை கொடு யா அல்லாஹ்.
அவர்களை சங்கடப்படுத்துபவர்களை விட்டும் அவர்களை எப்போதும் நீ தூரமாக்கி விடு யா அல்லாஹ். அவர்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும், மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். யாரும் எங்கள் பிள்ளைகளுக்கு தீங்களித்து விடக்கூடாது யா அல்லாஹ். திருமண வாழ்க்கையில் கணவன் மனைவிக்கு இடையே அன்பு வாசங்களை, நெருக்கத்தை, தொடர்பை அழகாக்கி கொடுத்து விடு யா அல்லாஹ். குழந்தை இல்லா எங்கள் பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியங்களை கொடுத்து விடு யா அல்லாஹ். குழந்தை இல்லை என்பது ரொம்ப ரொம்ப கஷ்டமான காரியம் யா அல்லாஹ். யா அல்லாஹ், பல பேர்கள் குழந்தை இல்லையா என்று கேட்கிற போது தவிக்கிறார்கள் யா அல்லாஹ். எங்கள் பிள்ளைகளுக்கு நீ குழந்தைகளை கொடுத்து விடு யா அல்லாஹ். குழந்தை இல்லா எங்கள் சகோதரர்களுக்கு, சகோதரிகளுக்கு, நாங்கள் பெற்றெடுத்த மக்கள் செல்வங்களுக்கு சாலிஹான ஆண்களை கொடுப்பாயாக, பெண் மக்களை கொடுப்பாயாக. அவர்கள் குழந்தைகளை கொண்டும் அவர்களை மேம்படுத்துவாயாக. எங்கள் பேரன் பேத்திகளையும் அழகாக்கி விடு யா அல்லாஹ். நீ எங்களுக்கு கண்ணியம் தந்தவன் யா அல்லாஹ். நீ கொடுத்து கொண்டே இருக்கிறாய் யா அல்லாஹ். எங்களுக்கு வாழ்வை கொடுத்தாய், வளத்தை கொடுத்தாய், அன்பை கொடுத்தாய், அருளை கொடுத்தாய். ரப்பே, நாங்கள் நன்றி இல்லாமல் போய்விட்டோம் யா அல்லாஹ். எங்களை மன்னித்து விடு யா அல்லாஹ். நீ கொடுத்ததற்கே நன்றி சொல்ல முடியவில்லை யா அல்லாஹ். நீ கொடுத்து கொண்டே இருக்கிறாய் ரஹ்மானே. எப்போதும் எங்களை நன்றியாளர்களாக ஆக்கிவிடு யா அல்லாஹ். உனக்கு எப்போதும் நாங்கள் அடிபணிந்து இருக்க வேண்டும் யா அல்லாஹ். எத்தனை இரவுகளை தூங்கி அழித்து விட்டோம் யா அல்லாஹ். அல்லாஹ், சாலிஹீன்கள் எல்லாம் உனக்கு முன்னால் நின்று கண்ணீர் வடித்த அந்த நேரத்தை, வலிமார்கள் எல்லாம் அழுது புலம்பிய நேரத்தை, தக்பீரோடு நின்ற நேரத்தை நாங்கள் தூங்கி கெடுத்து விட்டோமே யா அல்லாஹ். பாவங்களில் அழித்து விட்டோமே யா அல்லாஹ். இந்த செல்போன் தான் எத்தனை பேர்களை நஷ்டத்தில் ஆக்கிவிட்டது யா அல்லாஹ். எங்கள் பார்வைகளை கண்ணியமாக்கி விடு யா அல்லாஹ். எங்கள் கல்பை அழகாக்கி விடு யா அல்லாஹ். கருணை உள்ளவனே, உன் கருணை மலையில் எங்களை நனைய வைத்து விடு யா அல்லாஹ். ஒன்று மாத்திரம் நிச்சயம் யா அல்லாஹ், நீ எங்கள் மீது கருணை பார்வை பார்க்காவிட்டால் நாங்கள் எங்கோ போய்விடுவோம் யா அல்லாஹ். யாராலும் எங்களை காப்பாற்ற முடியாது யா அல்லாஹ். நாங்கள் செய்த பாவங்களால் அக்கிரமக்காரர்களிடத்தில் எங்களை கொடுத்து விடாதே யா அல்லாஹ். அராஜகம் செய்பவர்களிடத்தில் ஒப்படைத்து விடாதே யா அல்லாஹ். யாருடைய தீங்கும், யாருடைய சோதனையும், யாருடைய செய்வனையும் எங்களை தாக்கிவிடக் கூடாது யா அல்லாஹ். பொறாமைக்காரர்கள் இருக்கிறார்கள் யா அல்லாஹ். அவர்களின் தீங்கை விட்டும் பாதுகாத்து விடுவாயாக. கண் திருஷ்டியிலிருந்து பாதுகாத்து விடு யா அல்லாஹ். நாங்கள் வளருவதே பல பேருக்கு பிடிக்கவில்லை யா அல்லாஹ். அவர்கள் எங்களை நெருங்கிவிடக் கூடாது யா அல்லாஹ். எங்களை பழிவாங்க பல பேர் துடிக்கிறார்கள் யா அல்லாஹ். அவர்களை லட்சம் மைலுக்கு அப்பால் தூக்கி போட்டு விடு யா அல்லாஹ். எங்களை கண்ணியமாக்க பல பேருக்கு விருப்பம் இல்லை யா அல்லாஹ். அவர்களை விட்டும் எங்களை தூரமாகி வாழ வைத்து விடு யா அல்லாஹ். எங்களுக்கு அநீதி செய்வதையே பல பேர் லட்சியமாக கொண்டிருக்கிறார்கள் யா அல்லாஹ். எங்களை மூச்சு பிரியும் வரையிலும் மூமின்களாக வாழ வைப்பாயாக. மஸ்ஜிதுடையவர்களாக வாழ வைப்பாயாக. தொழுகையும் நோன்பும் உடையவர்களாக வாழ வைப்பாயாக. உன்னையே எப்போதும் திக்ரு செய்கிறவர்களாக வாழ வைப்பாயாக. உன்னை மறக்கும் நேரம் இருக்கும் என்றால் ரப்பே, வேண்டாம் அந்த நேரம் யா அல்லாஹ். வேண்டாம் அந்த நேரம் யா அல்லாஹ். உன் நினைவு எங்கள் மூச்சாக்கி விடு யா அல்லாஹ். பேச்சாக்கி விடு யா அல்லாஹ். பசுமையாக்கி விடு யா அல்லாஹ். நாங்கள் உன் நினைவிலேயே ரூஹும் பிரிய வேண்டும் யா அல்லாஹ். எங்கள் நாவுகள் கலிமாவை உச்சரிக்க வேண்டும் யா அல்லாஹ். முஹம்மதுர் ரசூலுல்லாஹ்வை பார்த்து பார்த்து நாங்கள் மௌத்தாக வேண்டும் யா அல்லாஹ். இந்த நசீபை எங்களுக்கு தந்து விடுவாயாக. எங்களுக்கும் எங்கள் மனைவி மக்கள் குடும்பத்திற்கும் ஹஜ்ஜை நசீபாக்கி யா அல்லாஹ். உம்ராவை நசீபாக்கி யா அல்லாஹ். ஜியாவராவை நசீபாக்கி யா அல்லாஹ். கால்வலிகளால் பல பேர் அவதிப்படுகிறார்கள், நின்று தொழ முடியாமல் சிரமப்படுகிறார்கள். பல பேர் யா அல்லாஹ் உடல் ஊனமாகி இருக்கிறார்கள். பல பேர் பல நோய்களுக்கு அகப்பட்டிருக்கிறார்கள். ஹார்ட் சம்பந்தப்பட்ட நோயிலிருந்து பாதுகாப்பாயாக. கேன்சர் போன்ற நோய் எங்களில் யாரையும் பாதித்து விடக்கூடாது யா அல்லாஹ். நாங்கள் பெற்றெடுத்த பச்சை பிள்ளைகளை பாதித்து விடக்கூடாது யா அல்லாஹ். வேண்டாம் ஆஸ்பத்திரி வாழ்க்கையா அல்லாஹ். வேண்டாம் ஆஸ்பத்திரி வாழ்க்கையா அல்லாஹ். அதன் செலவு சிரமங்களை விட்டு பாதுகாத்து விடியா அல்லாஹ். ஹலாலான வருமானங்களை கொடுத்து விடியா அல்லாஹ். எங்கள் குடும்பங்களில் ஒவ்வொருவர்களுக்கும் நீண்ட ஆயுளை எங்களுக்கும் தருவாயாக. நோயில்லா வாழ்வை, குன்றா சுகத்தை, நிரப்பமான ஈமானை தந்தருள் புரிவாயாக. ரஹ்மானை, எங்கள் வியாபாரங்களில் பறக்க செய்ய அல்லாஹ். தொழிலில் பறக்க செய்ய அல்லாஹ். ரிஸ்கில் பறக்க செய்ய அல்லாஹ். எங்களை ஊரிலும் பாதுகாப்பாக.
பாதுகாப்பாயாக, பயணங்களிலும் பாதுகாப்பாயாக. எங்களுக்கு தீங்கு செய்ய நினைத்து யாராவது வந்தால் அவர்களை தடுத்து நிறுத்தும் சக்தி உனக்கு இருக்கிறது யா அல்லாஹ். அந்த வேலையை நீ செம்மையாக செய்பவன் யா அல்லாஹ். எங்களை பாதுகாத்து விடுவாயாக. எங்கள் மக்கள் செல்வங்களை, மனைவி, குடும்பத்தை பாதுகாப்பாயாக. ரஹ்மானை, எங்களுக்கு நீ கொடுத்தது நிரம்ப பறக்க செய்வாயாக. உன்னை தவிர யாரிடத்திலும் கையேந்தி விடக்கூடாது யா அல்லாஹ். யாரின் வாசலிலும் போய் ஏறிவிடக்கூடாது யா அல்லாஹ். எங்களுக்கு கஷ்டம் கொடுக்கிற அதிகாரிகளை எங்கள் மீது சாட்டி விடாதே யா அல்லாஹ். எங்களுக்கு நல்லது செய்பவர்களை எங்களை ஆள வைத்து விடு யா அல்லாஹ். அருள் புரிந்து விடு யா அல்லாஹ். எங்கள் தொழுகையை பாதுகாத்து விடு யா அல்லாஹ். எங்களுக்கு ரமலான் வருகிறது யா அல்லாஹ். சங்கையாக ஆஃபியத்தோடு சலாமத்தோடு அதை கழிக்க தௌஃபீக் செய்வாயாக. பிரஷர், சுகரின் பாதிப்பிலிருந்து பாதுகாப்பாயாக. மூச்சு பிரியும் வரையிலும் நடமாட தௌஃபீக் செய்வாயாக. நின்று வணங்க தௌஃபீக் செய்வாயாக. நாங்கள் எந்த நாட்டுக்கு எங்கே பயணித்தாலும் எங்கள் பயணங்களில் எந்த கஷ்டமும் நெருக்கடிகளும், எந்த இடங்களிலும் நாங்கள் சோதிக்கப்படுகிற நிலைகளும் அத்தனை விட்டும் பாதுகாப்பாயாக. எங்கள் மீது உயர்ந்த பார்வையை கொடுத்து விடு யா அல்லாஹ். கண்ணியமான பார்வையை கொடுத்து விடு யா அல்லாஹ். நாங்கள் யாருக்கும் தீங்கு செய்து விடக்கூடாது யா அல்லாஹ். யாராலும் தீங்குக்கு ஆளாக்கப்பட்டு விடக்கூடாது யா அல்லாஹ். எங்கள் நாவில் நீ பேசுவாயாக ரப்பே. எங்கள் வார்த்தைகளை லட்சோபலட்ச இதயங்களுக்கு ஹிதாயத்தாக்கி விடு யா அல்லாஹ். வழிமார்களே எங்கள் சபைகளில் உருவாக வேண்டும் யா அல்லாஹ். அந்த நசீபை எங்களுக்கும் தந்தருள் புரிவாயாக. எங்கள் குடும்பங்களுக்கும் தருவாயாக. இந்த மஸ்ஜிதை கபூல் செய்ய அல்லாஹ். இந்த மஸ்ஜித் நிர்வாகிகளை கபூல் செய்ய அல்லாஹ். இதற்கு தோள் கொடுத்து துணை நிற்பவர்களை கபூல் செய்ய அல்லாஹ். இது போன்ற மஜ்லிஸ்கள் தொடர்ந்து நடக்க தௌஃபீக் செய்ய அல்லாஹ். எங்கள் வீட்டு பெண்களை பாதுகாப்பாயாக யா அல்லாஹ். கால் வலிகளை போக்கி விடு யா அல்லாஹ். கைகால் திடமாக்கி விடு யா அல்லாஹ். உள்ளங்களை அமைதிப்படுத்தி விடு யா அல்லாஹ். ஆயிரம் ஆயிரம் கவலைகளை சுமக்கிறோம் யா அல்லாஹ். கவலைகளை இல்லாமல் ஆக்கிவிடு யா அல்லாஹ். நீ கருணை உள்ளவன் யா அல்லாஹ். ஹாப்பியாக வாழவை, மகிழ்ச்சியாக வாழவை, சந்தோஷமாக வாழவை. எதிர்காலத்தை நினைத்து ஏன் கவலை யா அல்லாஹ்? நீ இருக்கிறாய் ரப்பே. அந்த நம்பிக்கை பலப்படுத்தி தந்துவிடு யா அல்லாஹ். நீ இருக்கும் போது நான் கவலைப்பட்டால் அர்த்தமில்லை யா அல்லாஹ். உன்னை வைத்துக் கொண்டு நான் ஏன் யோசிக்கிறேன் அல்லாஹ்? ஷைத்தான் அல்லவா என்னை வழிகெடுக்கிறான், நஃப்ஸல்லவா எங்களை வழிகெடுக்கிறது யா அல்லாஹ். நீ இருக்கும் போது நாங்கள் நிம்மதியாக வேண்டும். அதை தந்தருள் புரிவாயாக. நீ என் முன்னால் இருக்கிறாய், பின்னால் இருக்கிறாய், என்னை சுற்றி இருக்கிறாய், பார்க்கிறாய் ரப்பே, வளர்க்கிறாய் ரப்பே, கண்காணிக்கிறாய் ரப்பே, உயர்த்துகிறாய் ரப்பே. உணர வைத்து விடு யா அல்லாஹ். உணர வைத்து விடு யா அல்லாஹ். உன்னை மறந்த வாழ்க்கை ஆபத்தானது யா அல்லாஹ். அழுக்கானது யா அல்லாஹ். அசிங்கமானது யா அல்லாஹ். கேவலமானது யா அல்லாஹ். உன்னை மறக்கும் போதே நான் பாவம் செய்கிறேன், தவறு செய்கிறேன், பொறாமைப்படுகிறேன், பழி வாங்குகிறேன். ஒவ்வொரு மனிதனையும் குறித்து நான் இப்படி பேசுகிறேன் அல்லாஹ். உன்னை மறக்காத வாழ்க்கையை கொடுத்து விடு யா அல்லாஹ். எங்கள் இதயத்தில் நீ தங்க வேண்டும் யா அல்லாஹ். கேட்டு விட்டோம் அல்லாஹ். தகுதி இல்லை அல்லாஹ், தகுதி இல்லை அல்லாஹ். உள்ளங்கள் அசிங்கப்பட்டு கிடக்கிறது யா அல்லாஹ். ஆபாசங்கள் அல்லவா உள்ளங்களில் குடியிருக்கிறது யா அல்லாஹ். பாவங்கள் குடியிருக்கிறது யா அல்லாஹ். நீ தங்கவா என்று கூப்பிடுகிறோம். நீ தங்க வரும்போது சுத்தமாகும் அல்லவா ரப்பே. எங்கள் கல்பு சுத்தமாக வேண்டும். ஆபாசங்களை விட்டும், அசிங்கங்களை விட்டும், அழுக்குகளை விட்டும், பாவங்களை விட்டும், கபாடமான எண்ணங்களை விட்டும், கேவலமான எண்ணங்களை விட்டும், அடுத்தவர்களை தவறாக நினைக்கும் எண்ணங்களை விட்டு எங்கள் உள்ளங்களை சுத்தமாக்குவாயாக. யாரு வளர்ந்தாலும் அதில் சந்தோஷங்களை தருவாயாக. இன்னொருத்தனை வளரவிடக்கூடாதுங்கிற இழிநிலையை விட்டும் எங்களை பாதுகாத்து விட கருணை உள்ளவனே. பாதுகாத்து விட ரப்பே. எங்கள் மதரசாக்களை பாதுகாப்பாயா, மஸ்ஜிதுகளை பாதுகாப்பாய், ஹான்காக்களை பாதுகாப்பாய், ஷேഖமார்களை பாதுகாப்பாயா, உஸ்தாதுமார்கள் உலமாக்களை பாதுகாப்பாயா, தீனுடைய பெரியார்களை பாதுகாப்பாயா. இந்த துஆவை உன் கருணையால் கபூல் செய்ய அல்லாஹ். இதோ உன் அடியார்கள் இங்கே பார் யா அல்லாஹ். வெள்ளைத்தாடி உடையவர்கள் இருக்கிறார்கள் யா அல்லாஹ். பச்சிலம் பிள்ளைகள் இருக்கிறார்கள் யா அல்லாஹ். எங்களை எல்லாம் ஆளாக்கிய தாய்மார்கள் இருக்கிறார்கள் யா அல்லாஹ். உலமாக்கள் இருக்கிறார்கள் யா அல்லாஹ். இளைஞர்கள் இருந்து கண்ணீர் வடிக்கிறார்கள் யா அல்லாஹ். நீ இரக்கம் உள்ளவன் ரப்பே, இரக்கம் உள்ளவன் ரப்பே. கையேந்தி விட்டோம் யா அல்லாஹ். கண்ணீரோடு கூடி இருக்கிறோம் யா அல்லாஹ். உன் தர்பாரில் வீழ்ந்து கிடக்கிறோம் யா அல்லாஹ். இல்லை என்று சொல்லிவிடாதே யா அல்லாஹ். இல்லை என்று சொல்லிவிடாதே யா அல்லாஹ். உன்னை தவிர கதியே இல்லையா அல்லாஹ். கொடுப்பதற்கு ஆளே இல்லையா அல்லாஹ். யாரிடத்திலும் கேட்கவே தெரியாது யா அல்லாஹ். கேட்டதும் இல்லையா அல்லாஹ். யாரிடத்திலும் கேட்டதும் இல்லையா அல்லாஹ். தேவைகள் ஒன்றா இரண்டா நிறைய இருக்கிறது யா அல்லாஹ். பிரச்சனைகள் நிறைய இருக்கிறது யா அல்லாஹ். சொல்லக்கூட எங்களுக்கு தைரியம் இல்லையா அல்லாஹ்.
யாரிடத்திலும் சொல்வதில் விருப்பம் இல்லை யா அல்லாஹ். அனைத்தையும் நீ கொடுத்தாய், நீ பார்க்கிறாய், நீ ரசிக்கிறாய். அத்தனையும் லேசாக்கி பசுமையாக்கி நிம்மதியாக்கி விடு யா அல்லாஹ். இந்த துஆவை உன் கருணை கொண்டு ஏற்றுக்கொண்டு கபூல் செய்வாயாக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வஃபில் ஆখিরাতি ஹஸனா وقنا عذاب النار. اللهم كن لنا حفيظا ورفيقا وجليسا وانيسا وصاحبا في سفرنا وحضرنا وخليفة في اهلنا وطمس على وجه اعدائنا واهدنا سبل السلام. اللهم انت صاحب في السفر والخليفة في الاهل. اللهم هبن علينا سفرنا واطوي لنا بعده. اللهم انا نعوذ بك من وعثاء السفر وسوء المنقلب ومن الحور بعد القول ومن دعوة المظلوم ومن سوء المنظر في المال والأهل والأولاد يا رب العالمين. اللهم وفق لنا أن نرجع من كل سفر سالمين غانمين عائبين تائبين عابدين لربنا حامدين ساجدين شاكرين. اللهم اجعل بيان روحانية ونورانية وسحر مبارك وهدى. اللهم اجعلنا صبورا وشكورا واجعلنا في أعيننا صغيرا وفي أعين الناس كبيرا. رب اغفر وارحم واهدنا السبيل الأقوم. اللهم إنا نستودعك ونستحفظك دياننا وأنفسنا وأهلنا وأولادنا وأموالنا وكل شيء أعطيتنا واجعلنا وإياهم في كنفك وأمانك وجوارك وعيادك من كل شيطان مريد وجبار عنيد وذي عين وذي بغي من شر كل ذي شر إنك على كل شيء قدير. اللهم ارزق لأولادنا أزواجا صالحين وأولادا صالحين واجعلنا وأهلنا وإياهم من عبادك الصالحين الذين يرضون عنك وترضى عنهم يا رب العالمين. رب ارحمهما كما ربياني صغيرا واجعل مثوانا مثواهما جنة الفردوس يا رب العالمين. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. صلى الله وسلم على سيدنا محمد وآله وصحبه أجمعين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين. صلى الله عليه وسلم.